பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னா, மகனே மகளே நீங்கள் உத்தமமாக இருங்க, அதாவது உண்மையாக இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கோம்? ஏசப்பாக்கு உண்மையாக இருக்கிறோமா? கிடையாதுங்களே. லவ் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாக இருக்கிறோம், லவ் பண்ணுற பையனுக்கு உண்மையாக இருக்கும். ஆனால் அவங்க நமக்கு உண்மையாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவங்க நம்மளை சந்தேகப்படுறாங்க, ஏமாத்துறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம என்னதான் உண்மையாக இருந்தாலும் அவங்க நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இதுதாங்க மனுஷங்க எப்பவுமே நமக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா நம்ம அவருக்கு உண்மையாக இல்லைன்னா கூட நம்ம மேலே அவர் உண்மையாக இருக்காரு, நம்ம மேலே அவர் உண்மையான பாசத்தை கொடுத்துருக்காரு. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன காரியம் தெரியுங்களா? மகனே மகளே, இந்த உலகத்தில் நீ எனக்காக உத்தமமாக வாழுன்றாரு. உத்தமமாக வாழனா பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு முயற்சின்னு சொல்கிறாருங்க. அதுதான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புகிறாரு. ஆபிரகாம் கிட்ட ஆண்டு சொன்ன காரியமும் அதுதான். எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருப்பான்னு சொல்கிறாரு. ஆபிரகாமும் அதை செஞ்சார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னா, மகனே மகளே உத்தமமாக வாழ்றதுக்கு முயற்சி எடுன்னு சொல்கிறாருங்க. முயற்சி எடுங்க, உத்தமமாக வாழுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல் ஆவிக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.